சவேரியார் பாளையம் அருகே வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் சவேரியார் பாளையம் அருகே உள்ள CKCM காலனி பகுதியைச் சேர்ந்தவர் வீரா கௌதம். இவர் மீது கொலை வழக்கு மற்றும் கஞ்சா வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி மாலை CKCM காலனி பகுதியில் தனது வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த வீரா கௌதமை மர்ம நபர்கள் சுற்றி வளைத்து கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் உயிருக்கு போராடியவரை திண்டுக்கல் நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் தலைமையிலான போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே வீரா கௌதம் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து நகர் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் மோகன் தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.